எனக்கு எந்த மூவினா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம் கவலை வேண்டாம். சூப்பர் ஃபிலிம் ப்ரோ. அதெல்லாம் அப்படின்னா ஜாலியாகவும் போகும். கிளைமேக்ஸ்ல எமோஷன் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஜாலியானா கண்ணா பின்னமான ஜாலியா போகும். ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. என்னடா இப்ப நம்ம ஒரு படம் பார்க்க போறோம்னா என்ன நினைப்போம், ஏதாச்சும் இருக்கமாகும், ஏதாச்சும் ஒரு சின்ன சீனாச்சும் ஆகும். அந்த படத்துல அப்படி எதுவுமே இருக்காது. நம்ம நம்மளே ஏதாவது பண்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. அந்த படம்லாம் சின்ன வயசுல பார்த்ததான் அப்படியே இப்போ வரைக்கும் அதே 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 ஃபீல் இன்னும் வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கு. அந்த கேரக்டர் வந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். ஜீவா கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், எதை பத்தியுமே கேர் இல்ல, ஜாலியா. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்க மாதிரி அதே மாதிரி சின்னதா ஒரு கவலை. அதான் கிளைமேக்ஸ்ல காட்டி செம்ம என்ஜாயா இருக்கும். சூப்பர் படம் அதெல்லாம். அதான் அந்த படம் நல்ல ஹோல்சமான படம். அந்த படத்தை போய் தனியா ஒரு வீடியோ பண்ணலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் யாரெல்லாம் வரமோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி உட்காந்து பேசுற மாதிரி. ஏன்னா அது வந்து ஒரு டிராமா மிக்ஸ்டு ரொமான்ஸ் காமெடி மூவி அந்த படம். அந்த படத்துல அப் இருக்கும், டவுன் ரொம்ப இருக்கும். அப்போ வந்து மேல பயங்கரமா இருக்கும் அந்த இடத்துல. அதாவது இப்ப ஒரு படத்தை நீ வந்து ஒரு 2-3 வாட்டி பாக்குறேன்னா இதுக்கப்புறம் அந்த சீன் வருதுன்றத வந்து நமக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். இதுக்கப்புறம் இதாண்டா வருது அப்படின்ட்டு நீ ஒரு ஐடியால இருப்ப. அதுக்கப்புறம் இதுதான் வருது இது வருது நீ ரொம்ப நீயே ஓவரா நீ இது பண்ணிட்டு அந்த படம் பார்ப்ப, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் இந்த சீன் படம் நல்லா இருக்கும். புதுசா பாக்குறவன நீ பாரு நீ ஓவர் ஹைப் பண்ணுவ. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு ஹோல்சமான படம் எனக்கு. அந்த மாதிரி நீ என்ன சொல்ல வர? அன்பே சிவம் கமல் அது நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருக்கும் அந்த படம். சீரியஸாவே வந்து முன்னாடி இப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி மாறினான்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சூப்பரா இருக்கும். அதுல அந்த டாகு அந்த நாயோட ஸ்டோரி எல்லாம் நான் அழுதுட்டு இருந்தேன் அந்த நாயை பார்த்து. அந்த நாய் தான் ஆக்சுவலா ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே. அது எப்படின்னா அந்த இது மாதிரி கேனன் ஈவென்ட் மாதிரி. அது அந்த நாய் டபக்குன்னு போகும், பஸ் கவுரும், கடைசியில் அந்த நாயே திரும்பி கூட்டு போற மாதிரி கட்டிருப்பானு. அப்படியே அந்த லூப் அப்படியே கட்டாயி இது வேற எங்கேயோ போற மாதிரி நல்லா இருக்கும் அந்த படமே. அப்படியே கூட வரும் டாக திருப்பி போட்டா காடு. நான் வந்து அந்த ஒரு எப்படி சொல்ல தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு இது இல்லாம நல்லா இருக்கணும். யாருமே கொல்ல வந்திருப்பான், கொல்லதான் வந்திருப்பான். கொல்ல வந்துட்டு அவனே பேசுறதை கேட்டு நீங்க நல்லா இருங்க, யார் கண்ணிலையும் படாதீங்க, பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிவே விட்டு அந்த ஒரு பெருந்தன்மை எல்லாம் பெரிய விஷயம். நல்லா இருக்கும் அந்த படம். பாக்குறவங்கலாம் நல்லவன் கிடையாது, ஒரு மாதிரி இருக்கவங்க எல்லாம் கெட்டவன் கிடையாது. அதுதான் அந்த மாதிரி சீன்ல தான் இப்ப மாதவன் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்ப ஸ்டைலா நீட்டா கிளாஸ் அப்படி பேசுறவனை நம்பி ஆனா இவர்கிட்ட வந்து ஒரு தப்பா நினைச்சிருவா. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவன் எடுத்துட்டு ஓடி இருப்பான். சோ அந்த இடத்துல ஒரு லெசன் மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த செருப்பு நல்லா இருக்கும். கமல் சார் ஆக்டிங் பத்தி சொல்லி ஆகும் டெஃபினட்டா. அதுல எப்படின்னா இப்ப நார்மலா தூங்குறப்பயும் அந்த மனுஷன் அப்படி நடிச்சிருப்பாரு. சும்மா எல்லாரும் தூங்குவாங்க. அவர் அந்த படத்துல வந்து ஒரு ஹேண்டிகேப் அடிபட்டனால நீங்க அந்த எந்த சீன்லனா ஒரு ரூம்ல படுத்திருப்பாங்க மாதவனும் வரும், தரையில படுத்திருக்க சீன்ல ஒரு கால் மேல இருக்கும், இன்னொரு கால் கீழே இருக்கும். அந்த இடத்துல வாழ்ந்துருப்பாரு அவரு இந்த ஒரு ஹேண்டிகேப்பாவே. அதெல்லாம் பார்த்து இப்ப நம்மளாம் இதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா அந்த எல்லாம் நோட் பண்ணுவாங்க நிஜமாலே. அது ரெண்டாவது வந்து கடைசி விவசாயி அந்த ஒரு பிலீஃப் வந்து சரியான படம். அதெல்லாம் பார்த்து நான் இம்பாக்ட் ஆகி ஒரு 4-5 நாள் வச்சா இப்படி இல்லாம விவசாயம் பண்ண முடியும். அந்த படத்துல விவசாயமே ஒரு எப்படின்னா சைட் கேரக்டரா தான் நான் பார்த்தேன். எனக்கு அந்த விஜய் சேதுபதியோட பாக்ஸிங் பண்ண போனேன் அப்படி இல்ல, கடைசி விவசாயம் பண்ண போயிட்டு பார்த்தேன். கடைசி விவசாய படம் பார்த்துட்டு அந்த டீகோடிங் வீடியோ ஒன்று இருக்கு, EFX எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து அந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துருப்ப. ஆனா அந்த படத்தோட ஆக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் டைரக்டர் வந்து ஆடியன்ஸ்ல சொல்ல வர்றது என்னன்றத வந்து இவங்க அந்த படத்தை டீகோடிங் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸை வந்து இதுக்குள்ள இவ்வளவு சீன் இருக்கான்னு நம்மள அந்த மைண்ட் ப்ளோயிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உண்மையிலே நடக்கும். அந்த ஒரு ஒன்றும் இல்லை, அந்த படத்துல வந்து ஒரு ஸ்டேஷன் சீன் வரும். அந்த ஐயா வந்து தூங்கிட்டு இருப்பான்னு நினைப்போம். பார்த்தா அவர் வந்து ஆக்சுவலா இறந்துருப்பாரு அந்த படம். அந்த சீன்ல அவர் அந்த ஒரு மயில் கத்தும். அந்த மயில் கத்துன உடனே அதை வந்து சொல்ற விதம் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து பயங்கரமா இருக்கும். அதை படம் பாக்குறப்ப வந்து நான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. ஒரு மயில் கத்துதுன்றப்ப வந்து சரி மயில் கத்துது அதனால ஒரு அந்த பிலீஃப்ல எந்திரிச்சிட்டார் நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த சீன்ல வந்து காக்காவும் கத்தும். காக்கான்றது வந்து யமனுக்கு வந்து இன்னொரு வாகனம்ன்ற மாதிரி இல்லாம யமன் வளர்க்குற ஒரு பெட்டு மாதிரின்றப்ப காக்கா கத்துறப்ப அவர் உயிர் போயிருச்சு. இப்ப மயில் கத்துறப்ப மயிலுக்கு அர்த்தம் வந்து முருகன் சொல்றோமா, முருகன் வந்து திருப்பி உயிர் கொடுக்கற மாதிரி வந்து அதை அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க.
அந்த இடத்துல வந்து மயில் கத்தும். இவங்க அந்த அந்த சீன்ல வந்து ஒரு இன்னொரு ஆக்டர் வந்து என்ன சொல்லி போறேன்னா, எந்திரிங்கயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு. அவரோட அவரோட லைஃப் ரொட்டீனே என்னன்னா, இந்த மாதிரி வந்து வாழ்ந்ததே விவசாயம் பண்ணதான். அந்த விவசாயம் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு மயில் செத்து இருக்கும். அந்த மயிலை புதைக்க போய் தான் அவருக்கு அந்த கேஸ், அந்த வாதாடுறதுலாம் வரும். அவரை கூட்டம் ஸ்டேஷன்ல உட்காடுறப்ப வந்து பயிர் வாடிரும் அப்படின்னு சொல்லி, எந்திரிங்கயா தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும்னு சொன்னோடனே அவருக்கு அந்த அந்த இது ஞாபகம் வந்துடும். அவர் நான் வாழ்றதே எதுக்காண்டி தண்ணி ஊத்தணும், செடி வளர்க்கணும்ன்றதுனால டக்கு ஞாபகம் வந்து எந்திரிக்கும் போது மயில் கத்திரும். அப்ப வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மயில் அந்த காக்கா கத்துறப்ப வந்து ஆக்சுவலா உயிர் போயிருச்சு, மயில் கத்துறப்ப திருப்பி அவர் பேக் டு அலைவுக்கு வந்துடுறாருன்றத வந்து ஒரு சூப்பரா சொல்லிப்பாங்க. அது நம்ம படம் பாக்குறப்ப அந்த சீன் நமக்கு புரிஞ்சிருக்காது. அந்த டீகோடிங் பாக்குறப்ப நீ உனக்கு நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். நிறைய டீகோடிங் பண்றது வந்து சூப்பரா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் கண்டிப்பா. அதுல இன்னொரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு தாத்தாவுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பான். கொடுக்குறப்ப அந்த தாத்தா துணூறு பூசுவாரு. துணூறு பூசிட்டு கையில கொடுப்பாரு. அவன் கையில கொடுப்பாரு. எதுக்கு கொடுக்குற? அதான் நான் பூசிட்டேன் இல்ல, அங்க ஒருத்தி இருக்கா இல்ல, அவளுக்கு போய் பூசு. அந்த டீகோடிங் பார்த்துட்டு அந்த சீனை திரும்ப பார்த்தோம்னா அழுகையே வந்துடும். எனக்கு தான் பூசிட்டியே. அங்க ஒருத்தி இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த படம். கூட வந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி டீ வாங்கினா 2 வாங்குவான். சாப்பாடு ஏதாவது வாங்கினா அந்த மாதிரி 2 எடுத்து வைக்கிறது. அந்த ஐயா வீட்டுல சோறு போடுவாரு, இன்னொரு தட்டுல சோறு போட்டு வைப்பாரு. அவர் கூட ஒரு ஆள் இருக்காரு, நம்பிக்கிட்டு இருப்பாரு. இவரை நம்புறவங்க வந்து இப்ப டீ கடைக்கு போய் டீ வாங்குறப்ப அந்த சீன்ல என்ன வரும்னா, டீ வாங்கி 2 டீ கொடுத்துருவாங்க. டீ வந்து பக்கத்துல வச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம கூட இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் பிலீவ் பண்ணிருப்பாரு. அந்த டீயை அந்த இடத்துல ஆளுங்க இருக்கல ஒருத்தன் இந்த டீயை குடிச்சிருக்கான். அங்க வந்து ஒரு சண்டை நடக்கும், சச்சரவு நடக்கும். அப்போ வந்து யாருன்னா அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த ஊர் மக்கள்ல ஒரு பாதி பேர் வந்து லூசா தான் பார்ப்பாங்க. இதே அந்த சாமியாரும் அந்த ஐயா இருக்காருல, அந்த விவசாயி ஐயாவும் வந்து விஜய் சேதுபதியை வந்து லூசா பார்க்காம, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு இருக்கு, அவன் நம்புறத நம்மளும் நம்புவோம்னு சொல்லி அதான் பக்கத்துல சோறு போடுறப்பயும் விஜய் சேதுபதிக்கு சோறு போட்டு இன்னொரு தட்டுல அந்த ஆளை இல்லாத ஒரு ஆளுக்கு சோறு போட்டு அதேதான் அந்த விபூதி பூசி விடுற ஐயாவும் அதான் சொல்லுவாரு. கையில கொடுத்துட்டு அதான் எனக்கு பூசிட்டு இல்ல அப்படின்னோடனே வந்தா அங்க ஒருத்தர் நிக்கிறாள், அவளுக்கு போய் பூசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு வந்து மையலகன் மாதிரி அந்த கேரக்டர்ல வாழணும். அந்த மாதிரி கார்த்தியோட கேரக்டர் அது வந்து எந்த வன்மமும் இல்லாம இன்னசென்டா இருப்பான், யதார்த்தமா இருப்பான், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துவான். அந்த மாதிரி கேரக்டர் இங்க யார்ட்டையும் இங்க மோஸ்டா இருக்காது. எங்க பார்த்தாலும் இல்ல, எவன்டையுமே இருக்காது வன்மம் முடிச்ச. இப்ப இல்ல ஆமா, இப்ப உள்ள அந்த மாதிரி இருக்க வீட்டுக்கு அவங்க அத்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும் ஆசை. நம்ம சுத்திவங்க அப்படி இருக்க விட மாட்டாங்க. நம்மளே நல்லா இருக்குன்னு நினைச்சா கூட சுத்தி வந்து ஏதாவது வன்மம் முடிச்சிங்களா இருப்பாங்க. நம்ம எதுக்கு பண்ணணுங்கிற மாதிரி ஆகி போயிடும். எனக்கு கார்த்தி அந்த கேரக்டர்ல மாதிரி வாழணும். நான் வந்து இந்த காலேஜ் படிக்கும்போது வத்ராப்புன்னு ஒரு சைடு அந்த பக்கம் தான் இருந்தேன். அங்க பூரா இப்படிதான் மோஸ்டா ரொம்ப பாசமா இருப்பாங்க, யதார்த்தமா இருப்பாங்க, இன்னசென்டா இருப்பாங்க. நான் வந்து காசு எல்லாம் சொன்னதை கடன் சொல்லிட்டு தான் சாப்பிட்டு போயிருக்கேன். ஏன்னா காசு கேட்ட திரும்ப வாங்கினது இல்ல. ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மாப்பிளம்பாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க, என்ன வேணாம் அப்படின்னு அவங்க சாப்பிட்டு போக மாப்பிளம்பாங்க, வீட்டுல விசேஷம் வாங்கி ஏதாவது பண்ணுவாங்க. ரொம்ப இன்னசென்டா இருக்கும். அந்த ஊர் இந்த கூமாப்பட்டி போற வழி, கூமாப்பட்டி போற வழி, அந்த வத்ராப்பு இது கூமாப்பட்டி அங்கிட்டு உள்ள 4 ஊர் இருக்கு. அங்கிட்டு பூரா இந்த மாதிரி இன்னசென்டா தான் இருக்கும். ரொம்ப ஜாலியானா நம்மள அந்த வன்மம் மோஸ்டா நான் பார்த்தது இல்லை. மோஸ்டா என்னையெல்லாம் வாமாப்பா போமாப்பா ஜாலியா தான் பேசுவாங்க. தவிர வண்டியோ காரோ கடன் கேட்டா தருவாங்க. சொல்ல யோசிக்க மாட்டேன். இங்கிட்டு யோசிப்பாங்க, அங்கிட்ட அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும். அந்த சைடு அப்படிதான் இருப்பேன். நான் அந்த சைடு அப்படிதான் இருந்தேன் இந்த ஒரு 2 வருஷம். திரும்ப ஆனா அது இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அப்படியே பேக் டு நார்மல் லைஃப் அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கும். இந்த காலேஜ் லைஃப்ல எனக்கு வந்து நல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா நான் போன காலேஜ் அப்படி இல்லை. எதிர்பார்த்தது எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, நடந்தது வேற. பேசுற கண்டென்ட் வேற, நீ பேசுறது வேற. அப்படி வர ஆமா. இந்த மீசை முறுக்குல நடக்கும் ஒரு மாதிரி ஜாலியா ஸ்ட்ரீட் இருப்பாங்க எல்லாருமே, அது ஓகே. ஆனா இந்த கேங்காஸ் வந்து சுத்துவாங்க. இந்த காலேஜ்ல நடக்கிற படம், அந்த மாதிரி படம் மாதிரி
அதோட எல்லாம் என்னை சேர்த்து பாக்குறப்ப நல்லா இருக்கும். ஸ்பெசிபிக்கா ப்ரோ வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா இந்த பட்டாளம், இனிது இனிது, நண்பன் இந்த மாதிரி படம் எல்லாம் எதிர்பார்த்து போயிருக்காப்ல. ஆனா அவரு கிடைச்சதோ என்னமோ விசாரணை பரதேசி அதர்வா படம் இந்த மாதிரி படமா நடந்திருக்கு. அவரு ஒண்ணும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஸ்கூலை விட கொஞ்சம் அப்படி இதுக்கு ஸ்கூலே பரவாயில்லன்றலாம் அந்த மாதிரிதான் எனக்கு ரொம்ப. இல்ல அதாவது வாழ்க்கையில வந்து எல்லாரும் ஒரு தப்பு பண்ணலாம். இவர் வந்து 2வது டிகிரி அந்த காலேஜ்ல போட்டு இன்னொரு பெரிய தப்பு பண்ணாரு. நீங்க சாத்துங்க, அது உண்மைதானே? நீ ஆல்ரெடி காலேஜ் பத்தி சொல்லிட்ட, நான் திருப்பி படமே நல்ல திருப்பி நான் அந்த படம் டிக்கெட் எடுப்பேன்ற மாதிரி நீ போன மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் ஒரு படத்தை போட்டு ஊரே அடிக்கும், அந்த படத்தை நம்ம நல்லா இருக்குன்னு யார்யாட்ட சொல்லவே பயமா இருக்கும். எனக்கு வந்து அப்படின்னா என்னை நோக்கி பயம் தோட்டாதான் இப்ப கமெண்ட்லயே திட்டுவாங்க. இருந்தாலும் நான் அந்த படம் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன்னா இவங்க அடிச்ச அடி எப்படி அந்த படத்தை, அவ்வளவு அடிச்சு. அதனால எனக்கு அந்த படத்தை பார்க்க அது என்னமோ தெரியல. அது எதிர்பார்த்து 4 வருஷத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்தனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நல்லா போல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிவிஎம் இல்ல அவன் வந்து ஜிவிஎம் வந்து சும்மா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாலே 3 பேரும் வாவ் அப்படின்ற ஜோக்ஸ் அபார்ட். அதனாலயும் கிடையாது, ஜோக்ஸ் அபார்ட் அந்த படம் இப்ப சொல்றப்பே சில பேருக்கு எல்லாம் பிடிக்கும் அந்த படம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 2-3 பேர் சொல்லி 10 இடத்துல அந்த படம் பிடிக்காதுன்னா 3 பேர் சொல்லி நல்ல படம் தான் அப்படின்னு. சரி அப்பயும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க. 11 இடத்துல பிடிச்சிரும். ஆமா, அப்ப இந்த உனக்கே பிடிக்கும் ஏன்டா அந்த வண்டி கேளுங்க பிடிக்காது. படம் பார்க்கல, ஏன்னா நான் பார்க்க தோணது இல்லை எனக்கு. இந்த மாதிரி அடி அடிச்ச அந்த படத்தை இந்த மாதிரி இப்ப ஒரு படம் நம்ம பாக்கலாம்னு யோசிக்கிறப்ப அந்த படத்தை போட்டு அடி நடிப்பாங்க. ரொம்பலாம் இது கிடையாது, சீரியஸ். ஆமா, நான் பார்த்தேன், பார்த்துட்டு அந்த விஷுவல் எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு வந்து விஷுவல் மட்டும் தான் ஓகே. விஷுவல் மட்டும் தான் ஓகே. சீரியஸ் அந்த படத்துல அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பிரசன்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அந்த தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டட் தேவையில்லாத ஜோக்ஸ், பிரசன்ட் போர்ஷன் இருக்குல்ல சூர்யா, அந்த அப்படி சொல்றியா? நான் அந்த போர்ஷன் அப்படி சொல்றியா? அந்த பாஸ்ட் அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். இந்த பிரசன்ட் நடக்கிறதா ரொம்ப கிரிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். யோயோ அந்த பாஸ்ட் வச்சே முடிச்சிருக்கல, பாகுபலி மாதிரியே பாஸ்ட் வச்சே முடிச்சிருக்கலாம். அந்த யோயோ சீன்லாம் உட்காந்து பார்த்தேன். நம்மளால வேணுமாடா அந்த படத்துக்கு. இதுக்கு அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கு அப்பெல்லாம் முதலையோட சண்டை போறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஆமா, எப்படி ஏன்ஷியன்ட் டைம் எப்படி புலி கரடி கூட சண்டை போட்டுதான் இருப்போம், அதை கூட ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்துட்டு யோ அப்படின்னால இல்ல அதான் அந்த பிரசன்ட் போர்ஷன் பூரா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதான் அந்த படத்துல நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். இப்ப வந்து நான் அந்த படம் வந்து நான் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். கங்குவா வந்து ஓடிடில வந்தப்போ தான் நான் பார்த்தேன். இப்ப என்னன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சூர்யா கத்தினே இருக்கானா ட்ரைப்ஸ் இல்ல ஒரு ட்ரைபு அந்த காலத்துல வந்து கத்ததான் செய்வாங்க. ஏன்டா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாட்டுல வந்து மலேசியால எங்கேயோ வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி இதுலயோ ஏதோ ஒரு லோக்சபாவோ ஏதோ ஒரு ராஜ்யசபாவோ ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி இருந்து அந்த பொண்ணு அது ஜெயிச்சிருச்சு போல. அவங்களோட மதமோ ஏதோ ட்ரைபோ வந்து கத்தி பாடி அதை அவங்க ஒரு மாதிரி கொண்டாடுனாங்க. அப்ப அந்த இப்ப கரண்ட்ல இருக்க ட்ரைப்ஸே எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அப்ப அந்த காலத்துல இருந்த பிசிடிசில இருந்தவங்க வந்து எப்படி கத்தாம எப்படி இருந்திருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், மார்வல்ல உக்காண்டால வந்து இபாம்பே ஊம்பேன்னு கத்துறா மட்டும் பார்க்க முடியுது, இதையே பார்க்க முடியல. இது என்னன்னா தனிப்பட்ட ஆக்டர் தான் அவங்க அகைன்ஸ்டா இருக்காங்க தவிர இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த படம் நல்லா இருக்குன்னா 11 நாள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். இந்த கான்செப்ட் தான் இது. என்னன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஹைப் ஆக்கி விட்டேன், ரொம்ப ஹைப் ஆக்கிட்டாரு. அந்த படம் இப்ப பண்ண நம்மளும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி போயிட்டோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு லியோன் தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. லியோவே ரொம்ப பண்ணாங்க. ஆனா அது ப்ரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி ரொம்ப ஹைப் ஆக்கல. அவங்ககிட்ட நீ படம் பாருங்க சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு போனா ஓகே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா நல்லா இருந்துச்சு, நல்லா ஓடுச்சு. இந்த கங்குவா வந்து லியோ நல்லா ஓடுச்சா? பயம் ஓடுச்சா? லியோ வந்து ரசிகர்களுக்காண்டி ஓடுச்சு. அதான்டா லியோ. நான் அனில் தான், நானே சொல்லுவேன். செகண்ட் பார்ட்லாம் ஓகே தான். அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருங்க எல்லாரும். ஒரு அண்டர்ரேட்டடான மூவி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்ல வந்த அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு படம் இருக்கு. மணிகண்டனும் அசோக் செல்வன் நடிச்ச படம். அந்த படம் வந்து இப்ப ரீசெண்டா நிறைய ரீல்ஸ் பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பாக்குறீங்க. ஆனா அப்ப பார்த்தவங்களுக்கு வந்து அந்த படத்தை பத்தி பேசவோ அந்த படத்தை சஜஸ்ட் பண்ணவோ வந்து யோசிக்கிறப்போ வந்து இதெல்லாமாடா பாப்பீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இதே இங்கிலீஷ் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு, நியூயார்க் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துலயும் இப்படிதான். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல வந்து ஒரு 4-5 பேரோட தனிப்பட்ட கதையை வந்து
ஒரு தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சு அது 4 பேரும் ஒரே இன்சிடென்ட்ல எப்படி மீட் பண்றாங்கன்றத வந்து இவன் இது பண்ணனால இந்த இடத்துல இவரு சஃபர் ஆனாருன்றத மணிகண்டன் வந்து ஒரு இடத்துல சோம்பேறித்தனப்பட்டு ஒண்ணு சொல்லி எங்கேயோ யாரோ பண்ற தப்போ சரியோ நம்ம வாழ்க்கையை இங்க மாத்துற மாதிரி ஒரு செம்ம மெசேஜ். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு மெசேஜ், அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஃபாரின் மூவில வந்து நியூயார்க் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு 3 to 4 பீப்புள்ஸோட தனித்தனி கதையை வந்து தனித்தனி சஃபரிங்கோ தனித்தனி லவ்வோ ஏதோ சூப்பரா காமிச்சு அந்த படம் கடைசியில வந்து ஒரு ஹோல்சமான மெசேஜ் வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா நியூயார்க் ஐ லவ் யூவும் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தையும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரு கேரக்டருமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப வந்து உங்க ஒழுக்கம் இல்லாதவனா இருப்பேன், ஒரு வேலையை கரெக்டா முடிக்க மாட்டான், இன்னொருத்தன் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பான். இது என்ன நான் சொல்றதான் இருப்பான். உண்மையாவே அந்த கேரக்டர்ல இருக்க எல்லாமே அப்படிதான் இருப்பான். இன்னொருத்தன் இப்ப என்ன நான் என்ன சொல்றது நீ என்ன கேக்குறன்ற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒருத்தனை கேரக்டரைஸ் பண்ணி சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதான் அந்த மணிகண்டன் வந்து அந்த ஹோட்டல் சீன்ல வந்து அவரோட கோவொர்க்கர் வந்து இந்த மாதிரி அந்த பெட் டெக்கரேஷன் வந்து இப்படி பண்ணோடனே எதுக்கு அதெல்லாம் எதுக்கு தேவை வந்தாமா படுத்தமா தான் இருக்க போறாங்க. இப்ப நீங்க யாரு இந்த டெக்கரேஷன் பண்ணணும் உங்களை கூப்பிட்டு அவன் கெட்டது இல்லாம இன்னொருத்தனையும் இது பண்ண சொல்ற மாதிரி அது ஒரு சின்ன சீன். அத வந்து அது எப்படி ரியலைஸ் பண்ணுவாருன்னா அந்த பாடி அந்த டெத்துக்கு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வர வைக்கிறதுக்காக வந்து வழி சொல்ல முடியாம வந்து வழி சொல்லி வர வச்சிருவாங்க ஒரு வழியா. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அப்ப வந்து அவருக்கு அந்த வேலையை கொடுத்துருப்பார்ல ஒரு கேரக்டர், அவர் வந்து ப்ரோ உங்களால முடியலன்னா சொல்லிருங்க. அவங்க அப்பா கூட புரியாது, அவருக்கு அதுக்கு முன்னாடி கூட புரியாது. இறந்து நம்மளாலதான் இறந்தா ஓடதான் நினைப்பான். அந்த சீன் வந்தவனே நம்ம இங்க ஸ்டே பண்ணணும். அதுல என்னன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன சீன்னா முக்குல இந்த ரோடு முக்குல ஒரு டீ தம் குடிச்சு அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு நிப்பான். என்ன பண்றது என்னடா பண்ணிட்டோம்ட்டு கண்ணுல தண்ணி முட்டும். கரெக்டா அவரோட பணம் கிராஸ் ஆகும், கையில அவனோட சிகரெட் வந்து சுட்டும், அப்படியே விட்டுருவான். அதாவது கையில சுட்டது வந்து ரியலைஸ் ஆயிட்ட மாதிரி அப்படியே கீழே போட்டுருவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதான் இப்ப நீ ஒரு படம் சஜஸ்ட் பண்ணுவேன்னா இங்க இருக்கவங்களுக்கோ இல்ல வீடியோ பாக்குறவங்களுக்கோ நீ என்ன பண்ணுவ? நான் அது குரு படம் சஜஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி பழைய படம் தான், ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எதுவுமே இல்லாத ஒரு ஆள் எப்படி அவனால எவ்வளவு பெரிய எம்பையர் மாதிரி ஒன்று பில்ட் பண்ண முடியுது அப்படின்றத சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த படம் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வின்லாண்ட் சாகா சீரிஸ் அனிமேட்டட் சீரிஸ் சூப்பரா இருக்கும், பாருங்க. அவ்வளவுதான். நான் வந்து அந்த படம் அந்த வின்லாண்ட் சாகான்றது வந்து நான் இப்பதான் ரீசெண்டா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ 4வது எபிசோட 5வது எபிசோட வருது. அந்த படத்துல வந்து என்னை பார்க்க சொல்லி ஓவர் ஹைப் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த படம் பாரு, இந்த படம் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கிறப்ப வந்து உனக்கு யாராவது ஒரு எனிமியோ யாராவது இருந்தாலும் அவங்களை தோக்கடிக்கணும்ன்றது வந்து நம்ம எய்மா இருக்காதான். இந்த படம் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கிறப்ப வந்து நான் வாட்டுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, ப்ரோ ஹேஸ் நோ எனிமின்றது அந்த படத்தோட கான்செப்ட். எனக்கு எனிமி இருக்காங்க, நான் யாரையும் கண்டுக்கல, எனக்கு யாருமே நான் யாரையும் எனிமியா பார்க்கலடான்றதான் அந்த சீரிஸோட கான்செப்ட் மாதிரி நான் சொல்றேன். எனக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். கரெக்டா? பார்ஷியலி கரெக்ட் தான். அவன் சொல்ல வந்தது எப்படின்னா, அவன் தப்பு பண்ணியிருப்பான், நிறைய தப்பு பண்ணியிருப்பான். இந்த மாங்கால நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா, அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பான், அவங்க அப்பாவை பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி இவனை மாதிரி வந்து கடைசியில இவனை மன்னிக்கிறப்ப இவனால அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த பொண்ணு கையை பிடிச்சி மண்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த மாங்காய் பேனல் வரைஞ்சிருப்பாங்க ஆக்சுவலா, அது வந்து அனிமேட்டடோ கிடையாது. அதுல வந்து அவன் மன்னிக்கிற சீனே வந்து அவ்வளவு அழகா வச்சிருப்பானுங்க. ஒரு புல்லுல வந்து அவன் முட்டி போட்டு அவன் அழுவான், இவனும் குனிஞ்சிருந்து அழுவா, நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஹஜிமேனோ இப்போன்னு அது ஒரு பாக்ஸிங் அனிமே. அது வந்து எப்படின்னா, ஒரு சின்ன பையன் அவனை வந்து ஸ்கூல்ல புள்ளி பண்ணுவாங்க. புள்ளி பண்ணிட்டு இருக்க பையன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு கேட்டு ஒரு பாக்ஸர் வந்து புள்ளி பண்றப்ப தடுத்து அவனை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடலா ஒன்று வச்சு இவன் உள்ள போய் இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஊரால் அவங்க அம்மா வந்து அவனுக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா வந்து எப்படி பாத்துக்கிறான், பாக்ஸிங் எப்படி இது பண்றான், ஸ்கூல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், அப்படியே ஒரு ஹோல் ஸ்டோரி வந்து அவனை சுத்தி நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது நல்லா ஒரு மோட்டிவேட்டிங்கா நல்லா இருக்கும். ஹஜிமேனோ இப்போவும் வின்லாண்ட் சாகாவும் எனக்கு பர்சனலா எனக்கு வந்து நித்தம் ஒரு வானம் ஒரு படம் இருக்கும் தெரியுமா? அசோக் செல்வன் நடிச்சான். பயங்கரமான படம். எல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல நான் பாத்துக்க மாட்டேன். நித்தம் ஒரு வானம். நீ இப்படி மண்டே மேல வைக்கும் போது எனக்கு தெரியும்டா. நான் பாக்குறேன். அது வந்து பயங்கரமான மூவி. அது வந்து அந்த படம் ரொம்ப நான் வந்து கேஷுவலா பார்க்கும்போது ஏன்னா அசோக் செல்வன் வந்து படம் நடிச்சிருக்கான்னு சொல்லிதான் இல்ல எனக்கு யாரும் நெட்ஃபிளிக்ஸ்ல எதுலயோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் பாத்துட்டு இருந்தேன்.
இது என்ன ஏதோ படம் வந்திருக்குன்னு சொல்லி நான் கேஷுவலா தான் பார்த்தேன். பயங்கரமான மூவி அது. நான் பார்த்துட்டு இப்படி ஒரு மூவி வெளியே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், இப்ப நான் கேட்டேன் நீ சரின்னு இருக்க, இவன் பார்த்திருப்பேன்னு தெரியும். ஆனா நீ பார்த்திருப்பேன் எனக்கு தெரியல. ஆனா மோஸ்டா கேட்டா அவங்க யாரையும் பார்த்தது இல்லை அந்த படம். இந்த படம்லாம் பயங்கரமான படம். அது அந்த இது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு சில பேர் தேடி போவாங்க, அது உடைக்க வரும்ல அந்த படத்தை, சில பேர் தேடி போவாங்க. அது அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவன் அந்த போற விதம், அந்த ஸ்டோரியை கொண்டு போற விதம், ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா இருக்கும். முடிச்சோடனே உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அந்த படம் நிஜமாலே? இல்ல எனக்கு வந்து ஸ்டோரி வந்து பயங்கரமா, அந்த ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஓப்பனா சொல்லலாம், அந்த படம் பார்த்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரி எழுதணும். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ஒரு சீன் சொல்லுவாங்கல்ல, 2 மாசம் தான் ஆச்சு ஈஸியா விட்டுருவாங்க, ஆனா 2 மாசமோ 2 வருஷமோ எப்படி மறக்க முடியும், நான் உண்மையா இருந்தேன், அந்த ஒரு சரியான தாக்கம். அப்புறம் கேன்சர்லயும் இவன் வந்து இப்படி இருக்க ஒருத்தன், அவங்க இதுதான் லைஃப், யார்ட்டையும் பேசாம ஒரு ஓசிடி ப்ராப்ளம் அப்படி இருக்கவன் டக்குனு அப்படியே சேஞ்ச் ஆகுறான். ஏன்னா ஒரு டிராவலிங்கே பயப்படுறவன், டிராவலிங்கே எனக்கு பிடிக்காது. அவன் வந்து ஓசிடி பேசினாரு, ரொம்ப டிராவல் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவன் வந்து அந்த பொண்ணு கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு அந்த பொண்ணு வரது, சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் அந்த பொண்ணு நான் வந்து எதிர்பார்க்க, அந்த பொண்ணு தான் ஏதோ ஓசிடி பேசுற மாதிரி நான் அந்த படம் ஸ்டோரி பார்க்காம அப்படி நினைச்சேன். இப்படிதான் இருக்கும், அந்த பையன் தான் இப்படி டிராவல் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியா அங்க வந்து ஒரு லைஃப் அமையுது. அவன் வந்து இந்த படம் முடியும்போது அவன் லைஃபே அவன் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா முதலே அது ஃபர்ஸ்ட் என்ன, ஹஸ்பண்ட் இவ்வளவு லவ் பண்ணிருக்காங்க, அவன் ஹஸ்பண்ட் இறந்து இந்த பொண்ணு வந்து தாழ்ந்துராது. ஆனா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணி உனக்கு அந்த 3 ஸ்டோரி இருந்துச்சு, எனக்கு எந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு செகண்ட் ஸ்டோரி ஃபன்னியா போகும், ஆனா உண்மையா அழுத்தமா இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் உண்மையா அழுத்தமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு லவ் பண்ண ஒரு ஆள், இவன் தான் எல்லாத்தையும் நம்பி, எனக்கு யாருமே வேணாம், அவங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு இவன் தான் எனக்கு வந்துருவா. அதுல ஒரு சீன் சொல்லுவா, இப்ப நம்பி வரான், எப்படி இவளை பாத்துக்க போறேன், எனக்கே பயமா இருக்கு, அவ எப்படி இப்ப இருப்பான்னு தெரியலன்னு பார்த்தா அவ கேஷுவலா இருப்பான், ஏன்னா நீ இருக்க எனக்கு அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவான். ஆமா, அப்ப எப்படி இருப்பா அவ, என்ன நினைப்போம், அந்த மைண்ட் செட் அதை பார்த்து அவன் அந்த செகண்ட்ல ரியலைஸ் பண்ணுவான், இவங்களே இப்படி இருக்காங்க, நான் என்ன என் லைஃப்ல ஒரு சின்ன பொண்ணு என்னை விட்டு, ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்றதுக்காக நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். ஃபீல் ஆயிட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு அவன் மாத்தனோடனே அடுத்த ஸ்டோரி அங்க அந்த கேன்சர் ஸ்டோரி வந்து பயங்கரமா இருக்கும். அந்த கடைசி ஆமா, அந்த 3ஆவது ஸ்டோரி வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். இப்படிலாம் இருக்கா, அவ்வளவு லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப கேன்சர்னா என்ன சொல்லுவாங்க, மாதிரி கேன்சர் வந்துருச்சு, லைஃபே நமக்கு இருந்துருச்சு அவ்வளவுதான்ட்டு. ஆனா ஜீவா என்னன்னா வருத்தப்படுவான், கடைசி வருத்தப்படுவார் அவர். கடைசி வந்து என்னடா ஒரு சீன்ல சொல்லுவாங்க, ஒரு காலையில விடியில போய் பயமா இருக்கும், எங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டானா எனக்கு அவ்வளவு உயிரே போயிடும், ஏன்னா போயிட்டா இறந்துட்டா போயிட்டு, அவ்வளவுதான் லைஃப். இப்ப ஒருத்தவங்களை பாக்குறோம்னா சின்ன சிரிக்கிறதுல ஒண்ணும் இல்லையே, அந்த மாதிரிதான் அந்த ஒரு வார்த்தையிலே முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த குட் ஃபீல் மூவிஸ், இந்த ஒரு வாரம் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கணும்.